அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலும் உங்கள் யாவரை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு பேச அவர் போதுமான தேவன். வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். எடுத்தவங்க வாசிங்க. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தெய்வாவியானவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை இந்த இடத்திலே கடந்து வருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் செவிகளையும் ஆண்டவர் திறந்து கூர்ந்து கவனிக்கத்தக்க கர்த்தர் உதவி செய்ய. ஆண்டவரே, கண்ணனித்திரையின் ஆவிகளை கர்த்தர் எடுத்து போட்டு இந்த வசன விதைகள் இருதயத்திலே பதியத்தக்கதாக கர்த்தர் பேசுவீராக. இந்த இடத்துல அடியான் அல்ல, நீர் அடியானை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்பட வேண்டும் என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் உம்முடைய மகிமையை இந்த இடத்துல வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாய் வாசிப்போம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், ஒளியில் வாசம் பண்ண நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்க வாஞ்சிக்கிறேன். ஒளியில் வாசம் பண்ண நான் என்ன செய்ய வேண்டும்? இன் அதர் வேர்ட்ஸ், என்ன செய்தால் நான் ஒளியில் வாசம் பண்ணலாம்? என்ன தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு எல்லாரும் ஒளியில் வாசம் பண்ண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள், விரும்புகிறார்கள். ஒளி இன்றியமையாதது, ஒளி அவசியமானது. The light is desperate need for the human. மனிதனுடைய வரலாற்றிலே ஒளி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்படிப்பட்ட ஒளியில் நான் வாசம் பண்ண என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் நான் ஒளியில் வாசம் பண்ணலாம்? அருமையான தேவ பிள்ளைகளை, ஒளியில் வாசம் பண்ணுவதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகளை மனிதர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அருமையானவர்களே, சைனாவில் இரவிலேயும் வெளிச்சம் இருக்க வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான, இப்படி சொல்லலாம், பல கோடி கணக்கான லைட் எல்லாம் ஒன்று சேர்த்து அதுல பவரை கொடுத்து ஒரு சூரியனை உருவாக்கி இருக்கிறார்கள். The temporary sun has been made in China. சீன தேசத்திலே ஒரு மிகப்பெரிய சூரியனை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த சூரியனை போட்டுட்டாங்கன்னா அவங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பட்டணத்துக்கே ஒரு ஊருக்கே
பகல் போல இருக்குமா. அவ்வளோ பயங்கரமான பவர் உள்ள. ஆனால் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிற சூரியனை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இருளை யாரு விரும்புகிறது இல்லை. ஆனால் நிறைய பேர் இருளில் தான் இருக்கிறோம். வெளிச்சத்திலே வாழ வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது. ஆனால் இருள் தான் வாழ்க்கையாக மாறி போய்விட்டது. அப்ப தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்திலே மனிதன் வெளிச்சத்திலே வாழ வேண்டும் என்று பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறான். ஒரு காலத்தில் வெளிச்சமே இல்லை. There was no light. நைட் நேரங்களில், இரவு நேரங்களில் பொழுது சாஞ்சிச்சுன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ள 6 மணி ஆனால் போயிடுவாங்க. சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அவ்வளோதான். என்ன நடக்குது, என்ன கடிச்சிச்சு பொணிஞ்சுன்னு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் தீ பந்தங்களை கொளுத்தி வைத்திருந்தார்கள். அப்புறம் லைட்டு, விளக்கு, சிமிலி விளக்கு உண்டானது. எண்ணெயை ஊற்றி அது திரிய வச்சு அந்த திரியின் மூலமாய் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இப்போ சுவிட்ச் போட்டால் லைட்டு. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டு பல்பு எல்லோ கலரில் குண்டு பல்பு. ஒரு தடவை வாங்கினோம்னா 30 வருஷத்துக்கு அந்த லைட் எரியும். இப்போ வாங்கின அன்னைக்கே ஃபீஸ் போயிடுது. ரொம்ப காலம் அதனுடைய வேலிடிட்டி இல்லை. இப்ப எல்லாரும் வெளிச்சத்தில் வாழ்கிறோமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப ஒளியில் வாசம் பண்ண பிரயாசம் எல்லாம் கரெக்டு தான் ஐயா, முயற்சி எல்லாம் கரெக்டு தான். ஆனா ஒளியில் வாசம் பண்ணுவதற்கான இடத்துக்கு வந்துட்டீங்களா? அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். நிறைய பேர் நான் வெளிச்சத்திலே வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது வெறும் வார்த்தைகளே, ஆனால் இருளில் தான் இருக்கிறார்கள். அப்ப என்ன செய்தால் நான் வெளிச்சத்துக்கு வரலாம், என்ன செய்தால் வெளிச்சத்திலே வாழலாம் என்று ஆண்டவருடைய வசனம் எனக்கு சொல்லி தருகிறது. அவருடைய கோட்பாடுகள் என்ன, அவர் என்ன என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் பகலில் வாழ்கிறேன், எனக்கு வெளிச்சம் இருக்கிறது. இருளில் நான் வருகிறேன், எனக்கு வீட்டில் வெளிச்சம் கிடைக்கிறது. நான் இதை பற்றி எல்லாம் இந்த இடத்துல நான் பேசவில்லை. வேதமும் அதை பற்றி சொல்லவில்லை. அநேகருடைய வாழ்க்கை பணம் இருக்கிறது, ஆனால் வெளிச்சம் என்கிற சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, ஆறுதல் இவைகள் இல்லை. அவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதி இருக்கிறது, ஆரோக்கியம் இல்லை. இருளிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இருள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கிடைக்கலையோ அதுல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிச்சம் என்பது எதெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரோ அதிலே வாழ்வது தான் வெளிச்சத்தின் வாழ்வு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு 3 முக்கியமான பதிவை நான் இந்த காலை வேளையில உங்கள் முன்பதாக நான் சமர்ப்பணம் பண்ண வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. இன்னைக்கு அந்தார இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அநேகர். நாங்க நல்லா தையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், கர்த்தர் எங்களை நல்லா தான் வச்சிருக்கிறாரு. நீங்க வீட்டில் போய் பாருங்க, நல்லா இருக்காங்களான்னு. அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான மகிழ்ச்சி அங்கே இல்லை, உண்மையான சந்தோஷம் அங்கே இல்லை, உண்மையான மன ரம்மியம் அங்கே இல்லை. ஆனா வெளியிலே வார்த்தைகள் ஏதாவது மனிதர்கள் நினைத்துக் கொள்ளுவார்கள், சக நண்பர்கள் ஏதாவது அவர்கள் எண்ணிக்கொள்ளுவார்கள் என்று இவர்கள் தங்களுடைய முலாம் பூசுகிறது போல, வாழ்க்கையிலே சந்தோஷமாய் இருக்கிறது போல ஒரு முலாம் பூசி கொண்டிருக்கிறார்கள். இந்த பழைய சட்டியில முலாம் பூசி புது சட்டியாய் மாற்றுவது போல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை
அநேகருடைய வாழ்க்கையில இருண்டு போய் கிடக்கிறது. ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறார்கள், ஆரோக்கியத்தை பற்றி மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். ஆனால் ஆரோக்கியமான வாழ்வு தங்களுக்கு இல்லை. இவர்கள் இருளிலே இருந்து கொண்டு யாரையும் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்தவும் முடியாது. அது அவர்கள் அறிவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே நாம் எல்லோரும் ஒளியிலே வாசம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோவான் 12:35 பதிவு செய்கிறது, இன்னும் கொஞ்ச காலம் உங்களிடத்தில் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், நீங்கள் இருளில் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியிலே நடவுங்கள். ஒளியிலே நான் வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே உத்தமமாய் வாழ்ந்தார். அப்படின்னா அவர் ஒளியில் வாழ்ந்தார். யோபு தேவனுக்கு முன்பாக உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தார். அப்படி என்றால் அவர் ஒளியிலே வாசம் பண்ணினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். ஆனாலும் அவருடைய ஜெப வாழ்க்கை, தேவனோடு இருந்த வாழ்க்கை எல்லாம் ஒரு ஒளியில் வாசம் பண்ணுகிற அனுபவம் அவர்களுக்குள் இருந்தது. நம்முடைய வாழ்க்கை ஒளியில் இருக்கிறதா? ஒளியில் நாம் வாசம் பண்ணுகிறோமா? ஒருவேளை அப்படி இல்லை, எனக்கு இருள் தான், இருளிலே தான் நான் கிடக்கிறேன், எந்த ஒரு காரியத்திலும் எனக்கு சமாதானம் இல்லை என்கிற நிலையிலே நாம் வந்திருப்போமே ஆனால் இந்த செய்தி நமக்கானதுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஒளியில் வாசம் பண்ணுவதற்கு செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள். The 3 important things we must do. நாம செய்ய வேண்டிய இந்த 3 முக்கியமான காரியங்கள் ஒளியிலே வாசம் பண்ணுவதற்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசுவாராக. முதலாவது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19 21 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்ப்போமையானால், யோவான் 3:19 21 வரை, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த முதலாவது காரியம், ஒளியில் வாசம் பண்ண நான் என்ன செய்யலாம் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியினுடைய முதல் காரியம், நான் சத்தியத்தின்படி நடக்கணும். வாய்களை திறந்து சொல்லுவோமா? நான் சத்தியத்தின்படி நடக்கணும். சொல்லுங்க எல்லாரும், நான் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். நான் சத்தியத்தின்படி நடக்காம ஒளியில் வாசம் பண்ண இயலாது. எனக்கு அருமையானவர்களே, நான் ஒரு ஜெப வீரனாக இருக்கலாம், நான் ஒருவேளை மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலே வல்லவனாக இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தை திறமையாய் நடத்துகிற ஒரு நபராக நான் இருக்கலாம். ஆனால் நான் ஒளியில் வாசம் பண்ண வேண்டுமே ஆனால் சத்தியத்தின்படி நான் நடக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் ஒரு கோட்பாட்டை கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான, God has given a principalities to follow.
எனக்கென்று ஆண்டவர் கொடுத்த இந்த கோட்பாடுகளிலே நான் சரியாய் நிலைத்திருக்கும் போதுதான், சத்தியத்தின்படி நடக்கும் போதுதான் நான் ஒளியில் வாசம் பண்ணுகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிறைய பேருக்கு பயம் என்ன தெரியுமா? வெளிச்சத்துக்கு வந்துட்டா தங்களுடைய எல்லா காரியமும் தெரிஞ்சு போயிடும். இதை நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 20வது வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு. இப்ப நிறைய பேருக்கு கண்டிப்பு பிடிக்கிறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இருளை விரும்புகிறார்கள், இருளிலே இருக்க விரும்புகிறார்கள். இருள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளை, சைக்காலஜிக்கலா மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இரவு நேரங்களில் தூங்குற நேரத்தை தவிர ஒருத்தர் அல்லது ஒரு மனிதன், ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கட்டும், அவர்கள் இருளை விரும்பினாங்கன்னா சம்திங் ராங். அருமையான தேவ பிள்ளைகளை, தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் இருளில் உட்கார்ந்து இருக்கிறதோ, இருளில் அவர்கள் தியானம் பண்றதோ, அல்லது இருளிலே அவர்கள் உட்கார்ந்து கொண்டு பலவிதமான சிந்தனைகளை செய்கிறதோ இருக்குமே ஆனால் சம்திங் ராங் இன் தட். அவங்களுக்குள்ள ஏதோ தவறு நடக்குது. அவங்க மன போராட்டத்தில், மன உளைச்சல் இருக்கிறாங்க. இது உளவியல் சொல்லுகிற காரியம், மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிற காரியம். அப்ப ஒரு மனிதன் ஏன் இருளை விரும்புகிறான்னா, அவன் கண்டிப்பை விரும்புகிறதில்லை. தன்னுடைய தவற யாரு சுட்டி காட்டினாலும் அவனுக்கு பிடிக்காது, விரும்ப மாட்டாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நான் வேதாம கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு ஒரு காரியம் ரொம்ப பிடிக்காம இருந்துச்சு. என்ன தெரியுங்களா? 5 o'clock எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், கம்பல்சரி. பைபிள் காலேஜினுடைய ரூல்ஸ். அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் 5 o'clock சேப்பலுக்கு வந்துடணும். நான் 4 மணிக்கே வந்துடுவேன். நான் 4 மணிக்கே சேப்பலில் இருப்பேன். என்னால் முடியல, உடல்நல குறைவாக இருக்கும் பட்சத்தில் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா 4 மணிக்கு ஐ வில் பி தேர் இன் சேப்பல். இது எல்லாருக்குமே தெரியும். இது எனக்கு என்ன பிடிக்காம இருந்துச்சுன்னா, இந்த நேரம் ஆயிடுச்சு ஜெபத்துக்கு வா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும். எப்படிப்பட்ட கோபம் பார்த்தீங்களா? எனக்கு வந்த கோபம் யாராவது சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக எனக்கு டென்ஷன் ஆயிடுவேன். நான் அவங்கள்ட்ட சொல்கிற ஒரு விஷயம், உன் வேலையை பாரு. ஏன் அப்படின்னா, என் தேவனை சந்திக்க நீ 4 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணினா ஐ வில் பி தேர் அட் 3:30 AM. நீ 4 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணினா நான் 3:30 மணிக்கே வந்துடுவேன். 5 மணிக்கு நீ ஃபிக்ஸ் பண்ண நான் 4 மணிக்கு அங்கே இருப்பேன். என்னுடைய பாலிசி வேற. ஒருவர் என்னை பார்த்து நீ ஜெபம் பண்ண வா என்று சொல்லுவாரேயானால் அது என்னுடைய ஜெப குறைவை சுட்டி காட்டுகிறதாக நான் எண்ணினேன். என்னுடைய கோபம் புரியுதா? என்னை யாராவது ஜெபிக்க நீங்க வாங்க 5 மணி ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா என்னிடத்தில் ஜெப குறைவு இருக்கிறது. அதனால தான் நான் விழிப்பா இல்லாம போயிட்டேன். அதனால தானே இன்னொருவர் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நான் போயிட்டேன். நான் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன் அல்லவா? நான் ஜெபத்துக்கு முன்னாடியில் வந்திருக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த 3 years ஆஃப் டைம்ல ஒரு முறை கூட என்னை யாரும் நீ ஜெபம் பண்ணுவதற்கு வா என்று என்னை கூப்பிட்டதில்லை. ஏன்னா அவர்கள் கூப்பிடும் முன்பதாகவே நான் அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நான் ஊழியம் செய்த ஒரு இடத்துல அசிஸ்டண்டாக ஒரு பாஸ்டருக்கு கீழே இருந்தபோது அந்த சபையில் 3000 பேர், நெய்வேலி பகுதியில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அந்த பாஸ்டர் என்னை செக் பண்ணுறது 3 அசிஸ்டண்ட்டாக நாங்கள் இருந்தோம். எனக்கு எல்லாம் சீனியர். நான் அப்போ தான் புதுசாக நான் போயிருக்கிறேன். என்னை அவர் என்ன செய்வார் தெரியுமா?
காலையில் 4 மணிக்கு 4:30 மணிக்கு எந்திரிச்சு யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறா, யார் ஜோம் பண்ணுறா அப்படின்னு பார்க்கறதுக்கு அப்படியே அந்த பாஸ்டர் ஜன்னல் வழியாக அப்படியே உளவு வருவார், பார்ப்பார், சர்வே பண்ணுவார் யார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. நான் ஒரு முறை என்னை அவர் தேடிட்டு நான் காணாமட்டு போயிட்டார். கூப்பிட்டார் என்னைய, ஷாத்ராக் இங்கே வாங்க, உங்களை காலையில் நான் ஜோம் பண்ணுறதுக்கு பார்க்கவே இல்லையே, நீங்கள் என்ன எப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சத்தம் போட்டார். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அந்த பையன் இந்த தம்பி 3 மணிக்கு எந்திரிச்சிட்டாரு, எந்திரிச்சு போய் இந்த இங்கே உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் நடந்து வந்ததை நான் பார்த்தேன். ஏன் தெரியுமா, நான் ஒரு 10 சேர் போட்டு மேலே உட்காந்துருந்தேன். 10 சேர் மேலே உட்காந்து அவர் நடந்து போனது எனக்கு தெரியும். அவர் என்னைய பார்க்கல, அவர் என்ன பண்ண கீழேயே தேடிட்டு போயிட்டார். அப்போ நான் சொன்னேன், அவர் கேட்டார் எங்கே உட்காந்துருந்த, அங்கே உட்காந்துருந்தேன். ஏன் கீழே உட்காந்து ஜோம் பண்ண வேண்டியதானே? இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால நான் ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸில் போய் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இருளை இன்னைக்கு அநேகர் விரும்புகிற சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளி கொஞ்ச காலம் தான் உங்களோட இருக்க போகுது. அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள நீங்க ஒளியினிடத்துல வந்துருங்க. ஒளியினிடத்துல வராததுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கண்டிக்கிறது பிடிக்கிறது இல்லை. என்னை ஒருவர் சொல்லி என்னை பார்த்து, நீ என்ன இப்படி பண்ற, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருவர் என்னை திருத்துகிறது எனக்கு நான் விரும்புறதில்லை. ஒளியை பகைக்கிறான், இருளை விரும்புகிறதே அவர்களுக்கு பிரியம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தின்படி நடவுங்கள். யார் சத்தியத்தின்படி நடக்கிறாங்களோ அவங்க தான் ஒளியில் வாசம் பண்ண முடியும். இப்ப நான் சத்தியத்தின்படி நடக்கிறேன்னா, வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, you shall know the truth will set you free. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டு, சத்தியம் நம்மை விடுதலையாக்கும், சத்தியம் தான் நம்மை ஒளியிலே நடத்தும். அப்ப நான் ஒளியிலே வாசம் பண்ணணும்னா சத்தியம் எனக்குள் இருக்க வேண்டும், சத்தியம் எனக்குள் வாசம் பண்ண வேண்டும். சத்தியம் என்கிறதான இந்த சத்தியத்தை, வசனத்தை, இந்த வாழ்க்கையை ஆண்டவர் சொல்லுகிற கோட்பாடுகளின்படி நான் நடக்கிற ஒரு அனுபவம் எனக்கு இருக்க வேண்டும். ஸ்கூல்ல எல்லாம் யூனிஃபார்ம் போடணுன்ற ரூல்ஸ், அதாவது சத்தியம். பெல் அடிச்சா தான் எங்க போகணும், ரெஸ்ட் ரூம் போகணும். ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு பெல்லு, லஞ்சுக்கு ஒரு பெல்லு, அப்படித்தானே. அப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு பெல்லு, ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெல்லு. இது எதுக்காக? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். எனக்கு அருமை, இது கண்டிப்பு. சத்தியம் அதுதான். இந்த சத்தியத்தின்படி யார் நடக்கிறார்களோ அவர்கள் தான் ஒளியில் வாசம் பண்ணலாம். மற்றவர்கள் வாசம் பண்ண முடியாதா? ஐ எம் சாரி டு சே தட். எனக்கு அருமையான, சொல்றதுக்கு வருத்தமா தான் இருக்குது. நீங்கள் வெளிச்சத்திலே வாழ முடியாது, இருளிலே தான் இருக்க முடியும். இருளிலே தான், அப்கோர்ஸ் நீங்க இருளிலே தான் இருக்கிறீர்கள். அப்ப ஒளியில் வாசம் பண்ண வேண்டுமானால் நான் சத்தியத்தை முதலாவது நான் அறிந்து அந்த சத்தியத்தின்படி நான் வாழ வேண்டும். இன்னைக்கு சத்தியம் தெரியாமலாம் நாம இல்லை. நமக்கு எது தப்பு எது சரின்றது நல்லா தெரியும். நம்ம எல்லாம் முட்டாள்கள் அல்ல, நாம் எல்லாம் அறிவாளிகள், ஞானவான்கள், புத்திமான்கள், கல்வி அறிவு பெற்றவர்கள். எனக்கு அருமை, நம் எல்லாரும் விவேகமானவர்கள். விவேகமா எப்படி நடக்கணும்னு அதை அறிந்திருக்கிறோம். ஆனா சத்தியத்தின்படி நாம் சத்தியத்தின்படி வாழ்ந்தால் மட்டுமே ஒளியில் வாசம் பண்ண முடியும்.
வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே சத்தியத்துக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கு சத்தியத்தை புரட்டி பேசுறவங்களுக்கு தான் மரியாதை, சத்தியத்தை பேசுறவங்களுக்கு மரியாதை இல்லாத நிலைமை ஆகிவிட்டது. ஏன்னா சத்தியம் என்னன்னே தெரியல. பூரா வாக்கு தத்தமா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு அருமையான வாக்கு தத்தங்கள் எல்லாம் சத்தியங்கள் அல்ல. நல்ல கவனிங்க, பைபிள்ல 3% மட்டும்தான், 100%, 3% தான் வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. மீதி எவ்வளவு? 97% சத்தியம். இந்த 97% விட்டுறாங்க. வெறும் 3% கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார், வாக்கு கொடுத்தார், வாக்கு கொடுத்தார். எப்பா நீ வாக்கு கொடுத்த உனக்கு தான் சொன்னது, உனக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே சொன்ன வார்த்தை அதுதான். மீதி உள்ள 97 எப்ப நீ ஃபாலோ பண்ண போற? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப சத்தியத்தின்படி நான் நடக்கணும், சத்தியத்தின்படி வாழணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். அவர்கள் தான் ஒளியிலே வாசம் பண்ண முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலின் நாட்களிலே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நேபுகாத் நேச்சாரின் காலத்திலே ஒரு பொற்சிலையை நிறுத்துறான். இந்த பொற்சிலையை நிறுத்தி அவன் அதை வணங்க வேண்டும் என்று கீத வாத்தியங்கள், கிண்ணறங்கள், எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கிற நேரத்திலே எல்லாரும் அந்த சிலைக்கு நேரா தாழ விழுந்து பணிந்து கொள்ளணும். ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் எல்லாம் முடியாதுன்ட்டாங்க. முடியாதுங்க, நான் சத்தியத்தை அறிந்தவன், நான் சத்தியத்தை அறிந்த ஒரு நபர். ஐ வில் நெவர் பெண்ட் டவுன். எனக்கு அருமையானவர்களே, ஐ வில் நெவர் பெண்ட் டவுன் டு தி ஐடல்ஸ். ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக என் காலை ஒருபோது நான் என்ன செய்ய மாட்டேன், முடக்க மாட்டேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வைராக்கியம், சத்தியத்துக்கு நின்றார்கள். அவங்க வேற என்ன பண்ணாங்க? வேற என்ன ஒண்ணு செய்யல. துணிந்து உயிர் போனாலும் சரி சத்தியத்துக்கு ஒளியில் வாசம் பண்ணினவர்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட நம்ம உடனே போயிடுறோம், உடனே சாய்ந்து போயிடுறோம். ஆண்டவர் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாருன்னு ஆண்டவரை கன்வின்ஸ் பண்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அப்படி எல்லாம், ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலை தெய்வத்துக்கு தெரியும் அப்படின்னு. என்ன தெரியும்? எனக்கு அருமையானவர்களே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த அக்கினி சூளைக்கும் நேபுகாத் நேச்சாராகி உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்க எங்கள் ஆண்டவர் வல்லவர். ஒருவேளை அப்படி தப்புவிக்க அவர் வரலனாலும் பரவாயில்ல, நீ நினைச்சது நடக்கும் மட்டும் நினைச்சிடாத. நீ நிறுத்தின பொற்சிலையை ஒருபோதும் we will never bend down, we will never kneel down. அதுதான் சத்தியத்துக்கு, சத்தியத்தின்படி வாழுகிற அனுபவம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒளியிலே வாசம் பண்ண விரும்புகிறவர்கள், தேவனை தேடி வர முடியல அப்படின்னா நீங்கள் இருளில் இருக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஜெபத்தை உங்களால் புறக்கணிக்க முடிகிறது என்று சொன்னால் நீங்கள் வெளிச்சத்தில் இல்லை, இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை பணத்துக்காக, ஒரு நேர சம்பளத்துக்காக தேவனை விட்டு கொடுக்க முடியுமே ஆனால், அருமையானவர்களே, இந்த 3 பேர் தான் உயிர் போனாலும் சத்தியத்துக்காக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார்ல. என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் யாதொரு சொரூபத்தை ஆகிலும் நீ என்ன செய்யக்கூடாது, வணங்க கூடாது.
தேவனை தவிர எது உங்களுக்கு பெரிதா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா, நாம் பல ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டு வருகிற ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை உன் வியாபாரத்தை ஓபன் பண்ணாங்க, அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. இப்பயும் நான் சொல்றேன், ஒருவேளை வருத்தமா இருக்கலாம், ஆனா சத்தியம் அதுதான். ஏன்னா நீங்கள் உண்மையாகவே ஒளியில் வாசம் பண்ணுகிறவர்களாய் இருந்தால் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உரியதையும் சேர்த்து சனிக்கிழமையே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விடுவார். அவர்தான் ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் ஒளியிலே, அவர்தான் ஒளி. அந்த ஒளி கிட்ட நீங்க இருந்தீங்கன்னா அவர் உங்களுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தை புறக்கணித்து விட்டு நான் செய்தால் நான் பிரகாசமா என் வாழ்க்கையை மாத்திருவேன். ஐயோ பாவம், நான் பரிதாபப்படுறேன். நீ காரிருளில், அந்தகார இருளில் போய் நீங்க நிக்கிறீங்க. நான் வைராக்கியமா சொல்ல முடியும், ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் இருக்குதுன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த எக்ஸாமை நான் புறக்கணிப்பேன் என் தேவனுக்காக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, என் தேவனை புறக்கணித்து ஒன்றை நான் சாதித்து விட இந்த உலகத்தில் வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. தேவன் வேதம் சொல்லுகிறது இந்த 3 வாலிபர்களை குறித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் இருந்தவர்கள். 10 மடங்கு கர்த்தர் சமர்த்தர்களாக அவர்களை நிறுத்தினார். நீங்க ஒளியில வாசம் பண்ணி பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நீங்க ஒளியில வாசம் பண்ண நீங்க விரும்புங்க, 10 மடங்கு உங்க பிள்ளைகளை சமர்த்தர்களாக கர்த்தர் நிறுத்துவார். ஆனா இந்த ஒளியை புறக்கணிச்சு 10 மடங்கு சமர்த்தரா ஆகணும் நீங்க கனவுனா காணலாம், ஆனா கனவு பலிக்காது. கனவு பலிக்க வாய்ப்பு இல்லை. வேதம் தெளிவா சொல்லுது. அப்ப வேதம் சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள். நான் சத்தியத்தின்படி நடக்கிறேனா? என் வாழ்க்கை சத்தியத்தின்படி போகுதா? என்னால தேவனுக்கு மட்டும் முதலிடம் கொடுக்க என்னால முடியுதா? நான் அதுல வைராக்கியமா இருக்கிறேனா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த தேவனுடைய சமூகத்துக்கு வராம ஒரு விசேஷத்துக்கு என்னால் போக முடியுமே, ஆனால் நான் எப்படி வெளிச்சத்துல வாசம் பண்ண முடியும்? வெளிச்சத்துல எப்படி நான் வாசம் பண்ணுகிறேன், ஆண்டவர் என்னோட இருக்கிறார்னு எப்படி உங்களால சொல்ல முடியுது? அருமையானவர்களே, ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாயை போலதான், பசுத்தோல் போர்த்திய புலியை போலதான் நம்முடைய வாழ்க்கை. உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன், வெளியில ஒரு மனுஷன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வைராக்கியம், சத்தியம் நமக்கு தேவை. எந்த இடத்திலும், உங்க படிக்கிற இடத்துலயா இருக்கட்டும், உங்க வேலை பார்க்கிற இடத்துலயா இருக்கட்டும், உங்க பிசினஸ்லயா இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்திலயா இருக்கட்டும், நீங்க சத்தியத்துக்காக நீங்கள் நில்லுங்கள். இரவு 7 மணி ஆனா உன் குடும்பத்தோட உட்காந்து நீ ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. அதுதான் உன் நல்ல குடும்பத்துக்கு அழகு. குடும்ப ஜெபம் நடக்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, குடும்ப ஜெபத்துக்கு பிறகுதான் சாப்பாடு. இந்த பிரின்சிபாலிட்டிஸ் நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது, கடைசியில் பெட்டில் போய் கொட்டாயெல்லாம் வந்து நம்ம தின்னது செரிக்கிற நேரத்தில் நம்ம உக்காந்துட்டு ஜோம் பண்றோன்ற பேரில் ஒரு 2 ஜெபம் வார்த்தைகளை சொல்லிட்டு படுக்கிறது ஜெபம் அல்ல. நம்முடைய குடும்பம் ஒளியில் இருக்கணும்னா நான் குடும்ப ஜெபம் பண்ணணும். காலையில் அதிகாலையில் எழுப்புங்க பிள்ளைகளை எழுப்பி உட்கார வைங்க, ஜெபம் பண்ண வைங்க, வேதத்தை வாசிக்க வைங்க, வேதத்தை நேசிக்க வைங்க, வேதத்தின் மகத்துவங்களை பார்க்க சொல்லுங்க. நீங்க சண்டே கிளாஸ்ல சொல்லி தருகிற காரியங்களை கவனிக்க சொல்லுங்க. அப்பதான் உங்க பிள்ளைகளை ஒளியில நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே,
கல்வி என்கிற ஒளியை கொடுத்து விட்டால் உங்க பிள்ளைகள் பிரகாசம். அருமையான தேவ பிள்ளைகளை, நிறைய வெளியில போய் பாருங்க, உலகத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? எத்தனையோ பேர் கல்வியில உச்சத்தில் இருக்கிறவர்கள் தான் பெற்றோரை கொண்டு போய் சாக்கடையில் போட்டுட்டு வர்றாங்க. கவனிக்கிறது இல்லை. படித்தவர்கள் தான் அறிவு இல்லாமையா கொண்டு போய் போடுறாங்க. எல்லாம் தெரிஞ்சிச்சு, சகிப்புத்தன்மை இல்லை. என்பான கர்த்தருடைய தேவனுடைய ஜனமே, பிரியமானவர்களே, அப்ப ஒளி நமக்குள் வாசம் பண்ண வேண்டுமானால், நான் ஒளியில் வாசம் பண்ண வேண்டுமே ஆனால், நான் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், நான் சத்தியத்தின்படி நடக்கணும். எல்லா காரியத்திலையும் சத்தியம் எனக்குள் நிலைத்திருக்க வேண்டுமே ஆனால், சத்தியத்துக்குள் நான் வாழ வேண்டுமே ஆனால், நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனம் என்ன, அவருடைய வார்த்தை என்ன, அதன்படி நான் நடக்கணும். தானியேலை சிங்க கவியில கொண்டு போய் தூக்கி போட்டுட்டாங்க. எதுக்கு தூக்கி போட்டாங்க? ரூல்ஸை மீறிட்டான். போகக்கூடாது, நீ ஜெபம் பண்ணக்கூடாது, யாரும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு எதையுமே சட்டம் பண்ணிக்கல தானியேல். பலகணிகளை திறந்தார். எருசலேம் தேவாலயம் இடிந்து கிடக்கிறது. ஒழுங்கா கூட கட்டல. மதில் சுவர்கள் எல்லாம் இடிந்து அது மிகவும் மோசமா. ஏன்னா அது பாபிலோனிய சிறையிருப்பின் காலம். இடிந்து கிடக்கிற தன்னுடைய தேவாலயத்தை நோக்கி கரங்களை விரித்திருக்க, பலகணிகள் திறந்திருக்க, எருசலேமுக்கு நேராக தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும், அந்தி சந்தி மத்தியான வேளை 3 வேளையும் தேவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். He never compromised. என்ன கருமையானவர், சத்தியத்தின்படி நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? எந்த கொரோனாவும் என் தேவனை ஆராதிக்கிற தடை பண்ண முடியாது. எந்த சட்டம் ஒழுங்குகளும் என் தேவனை ஆராதிக்கிறதுக்கு தடை பண்ண முடியாது. மும்பை பட்டணத்தில் என்னுடைய நண்பருடைய சபை 1500 பேருக்கு மேல இருக்கிறாங்க. சபையை பூட்டி விட்டார்கள். என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஒன்றும் செய்யல. பாஸ் அறிவிப்பு கொடுத்துட்டாரு, எல்லாரும் வந்துருங்க. ஒரு ரோட்டு ஓரமா மைக் ஆம்பிளிஃபையர்லாம் வச்சு ரோட்டு ஓரமாவே ஆராதனையை நடத்தி கொண்டிருந்தார்கள். உலகம் முழுவதும் பிபிசிலையும் சிஎன்என்லையும் போச்சு நியூஸ். நான் நினைச்சேன், நீ அவனை கட்டடத்துக்குள்ள ஆராதிக்க விட்டுருந்தா அவன் பாட்டுக்கு ஆராதிச்சிருந்திருப்பான். நீ புதுசா சட்டம் போடுற, அவனை தடுத்து நிறுத்துறன்ற பேர்ல இப்ப அவனுடைய ஆராதனை எங்க போயிருச்சு? உலகம் முழுவதிலும் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளும் புறஜாதிகளும் அந்நியர்களும் அந்த சட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? சத்தியத்தின்படி நடக்கிறவர்களை எந்த கூண்டுக்குள்ள அடைச்சாலும் அந்த கூண்டுலையும் தேவனை அவர்கள் ஆராதிப்பார்கள், தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இன்னைக்கு நிறைய பேர் வேலை என்கிற கூண்டு போட்டு அடைச்சிருச்சு. அருமையான தேவ பிள்ளைகளை, தேவனை புறக்கணிக்கிற வேலை உனக்கு இருக்குமே ஆனால் நீ வேலையவே விடுங்கிற. உன்னை ராஜ அரண்மனையில கொண்டு போய் சிம்மாசனத்துல கர்த்தர் உன்னை உட்கார வச்சு அழகு பார்ப்பார். கர்த்தர் நல்லவர். நான் தீர்க்க தரிசனமா நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க தேவனுக்காக வைராக்கியமாய் சத்தியத்துக்காக நின்று பாருங்க. உங்க பேச்சில, உங்களுடைய நடக்கையில, உங்களுடைய செயல்பாட்டில் நீங்க சத்தியத்துக்காக நில்லுங்க. தானியேலை அடைத்து விட்டார்கள். எல்லாரும் நினைச்சாங்க அடைச்சவன் பூரா யாரு தெரியுமா? இவன்கிட்ட சோறு வாங்கி தின்னுவேன். தானியேல் இடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள். தானியேல் தான் அத்தனை பேத்தையும் காப்பாற்றினா. கல்தேயர்களும் அங்கு இருந்ததான ஜோசியர்களும் கோடாங்கிகளும் குடுகுடுப்புக்காரனும் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச வேலை இது. இவன் இருந்தான்னா நம்ம பொழைக்க முடியாது, நம்ம பொழப்பு வீணாயிரும். தானியேலை கொண்டு போய் சிங்கத்தினுடைய அது கெபியிலே போட்டு அந்த சிங்கத்துக்கு இரையாக்கி போடுவோம் என்று எண்ணினார்கள்.
சிங்க கெபிக்கு போனா எப்படி இருக்கும்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சத்தியத்துக்காக ஜெபம் பண்றதுக்காக ஒரு தண்டனை வறுமையானால் அனுபவிப்போம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆலயத்துக்கு வர்றதுனால ஒருத்தன் அடிச்சு என்னை துன்பப்படுத்துவான்னா அந்த துன்பத்தை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அதுதான் ஒளியில் வாசம் பண்ணுகிறதின் அனுபவம். பயந்து பயந்து தேவனை ஆராதித்து தொழுது கொள்ளுகிறது சத்தியத்தின்படி நடக்கிறதல்ல, துணிந்து தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உள்ள அடைச்சிட்டாங்க. எல்லாரும் நினைச்சாங்க ராஜாவுக்கு நைட்டு சாப்பிடல, சப்பர் சாப்பிடல, டின்னர் சாப்பிடல, எல்லா ஆகாரங்களும் இருக்கிறது, பழங்களும் இருக்கிறது. யாரு கீத வாத்தியங்கள் எல்லாம் கொண்டு வரல. அவர் தூக்கம் வரலன்னா நடனம் ஆடுகிற ஆட்கள் எல்லாம் வரவிடல, பாட்டு பாடுறவங்க எல்லாம் வரவிடல, அவர்களை சந்தோஷப்படுத்துறவங்க எல்லாம் வரவிடல. துக்கம் அனுசரித்து கொண்டிருக்கிறார். ஐயோ, என் தாசனாகிய தானியேலுக்கு என்ன வாய்த்ததோ என்று அப்படியே முறையிட்டு கொண்டிருக்கிறார். நைட்டு பூரா தூக்கம் இல்லை, உலாத்தி கொண்டிருந்தவர் அதிகாலையில் இருட்டோடே வந்து கெபிக்கு பக்கத்துல ஜன்னல் ஓரமாய், என் தாசனாகிய தானியேலே, இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? இவருக்கும் சந்தேகம், செத்துக்கிட்டு போயிட்டானா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, வைராக்கியமா போனானே அப்படின்னு. உள்ள நல்ல தூங்கி எந்திரிச்சு அப்படியே ஒரு முறுக்கு கொடுத்துட்டு அப்படி சொல்றாரு, ராஜாவே நீர் வாழ்க. அருமையானவர்களே, சத்தியத்தின்படி நீங்க நடங்க, சத்தியத்துக்காக நீங்கள் துணிந்து நிற்க வேண்டும். எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தோம்? எதுக்கு அபிஷேகம் பெற்றோம்? எதுக்கு தேவனுடைய வசனங்களை வீட்டில் வச்சிருக்கிறோம்? அது அடுத்தவங்களுக்காகவா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எனக்கானது வார்த்தை அல்லையா? எனக்கானது அல்லையா? என் குடும்பத்துக்கானது அல்லையா? நான் சத்தியத்தின்படி நடக்க நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை என்ன? வாழ்க்கையில நான் என்ன விரும்புகிறேன்? அந்த ஒளியிலே நான் வாசம் பண்ணுவதற்கு சத்தியத்தின்படி நடக்கிறேனா? சிங்க கெபியில தோற்று போனது, சிங்கங்களை தோற்கடித்தார் கர்த்தர். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க வைராக்கியமா நின்று பாருங்க, உறுதியா நின்று பாருங்க, சத்தியத்தின்படி நடந்து பாருங்க. தேவன் உங்களுக்காக ஒரு பிரகாசமான ஒளியை உங்களுக்காக ஏற்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் அற்புதத்தை செய்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கெபியிலிருந்து உயிரோட அலுங்காம குலுங்காம வெளியில வர்றத பாக்குறாங்க. என்னடா எலும்பு கிளும்பு தேராதுன்னு நினைச்சோம், அப்படி எப்படி போனானோ அப்படியே வர்றானே, சட்டகலையாம போய் சட்டகலையாம வர்றானே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அப்படியே தடவி தடவி மோந்து பார்க்குறாங்க, எங்கேயாவது தீ கருகுன வாடை அடிக்குதான்னு. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. பாகைகளோ, அவங்க போட்டிருந்த செப்பலோ, அவங்க உடுத்தி இருந்த வஸ்திரமோ வெந்து போகவில்லை, முடி கூட கருகல. 7 மடங்கு அக்கினி சூளை. காரணம் என்ன? அருமையானவர்களே, வெளிச்சத்தில் மட்டும்தான் வாழ்வோம் என்கிற வைராக்கியத்தோடு வாழ்ந்தவர்கள். நீங்களும் நான் என்னையா செய்யறோம்? விட்டு கொடுக்க முடியல. ஆண்டவர் அந்த இடத்துல மறுதளிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துறோமே, சத்தியத்தின்படி நம்ம நடக்கிறது இல்லையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். 2 பேர் நண்பர்கள், நல்ல கவனிங்க. The 2 think friends. தாவீது யோனத்தான் மாதிரி. ரெண்டு பேரும் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கடை, ஒரு வண்டி அதற்காக ரெடி பண்றாங்க, பிசினஸ் பண்ண. சாப்பாடு டிஃபன், அந்த சாப்பாடு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க விற்கலான்ட்டு போறாங்க. ஒருத்தரும் வாங்கல.
ஒருத்தரும் வாங்கல. என்னடா வியாபாரம் தொடங்கணும், ஒரு பணியாரம் கூட வாங்கி தின்றதுக்கு ஒருத்தனும் வரலையே. ஒரு உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணி வச்சோம், ஒரு டம்ளர் வாங்கி குடிக்கிறதுக்கு ஒரு தாத்தா பாட்டி கூட வரலையே அப்படின்னு வந்துகிட்டே இருந்தாங்க. டிராவல் ஆகி ஒரு வனாந்தரமான இடம். அந்த வனாந்தரமான இடத்துல அவங்க போய் அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு 2 பேர் அப்படியே சோர்ந்து போய் கன்னத்துல கையை வச்சு உட்காந்துருக்காங்க. அதுல ஒருத்தன், ஆண்டவரே உம்மை நம்பித்தானையா நாங்க இருக்கிறோம், உம்மை நம்பித்தானையா நாங்க வந்திருக்கிறோம், இப்படி வனாந்திரத்தில் இருக்கிறோம், நாங்க ஊர்ல எல்லாம் கடந்து வந்த ஒருத்தனும் வாங்கல, ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்ல இவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போதே வானத்திலிருந்து ஒரு பெரிய தீ பிளம்பு புறப்பட்டு வந்தது. அவர்கள் அந்த வண்டி நிறுத்தி இருந்த இடத்துக்கு ஒரு 1000 மீட்டர் தள்ளி அந்த எரிக்கல் விழுந்துருச்சு. அந்த விழுந்த கல்லை பார்க்கறாங்க, அப்படியே நெருங்க முடியல. அந்த வனாந்தரமான இடம். இவங்க உளுந்தங்கஞ்சியும் கட்டி சட்னியும் வச்சுக்கிட்டு இவங்க பர்கரும் பீஸாவும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு விற்கிறதுக்கு விற்பனைக்கு உட்காந்துருக்காங்க. கல் விழுந்துருச்சு. இவங்களுக்கு ஆச்சரியம், என்ன கல் விழுந்திருக்கு அப்படின்னு. திடீர்னு ஒரு 10-15 நிமிஷத்துல ரொம்ப தூரத்துல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வர்றதை பார்த்தான். சரி, ஏதோ ஊர்வலம் போவாங்க போல் இருக்கு அப்படின்னா மீடியாக்காரன் ஒரு 500 வண்டி, அவன் வண்டியை திருப்பி கொடைய மேல வச்சு போக்கஸ் பண்ணி கல் விழுந்திருக்குது இந்த விண்கல் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விமர்சனம். இதை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் தொலைக்காட்சியில, அவன் விமானத்துல எல்லாம் பயணம் பண்ணி ஆய்வாளர்கள், ஞானிகள், எல்லா அறிஞர்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இங்க இருந்து தொலைபேசியில வீட்டுக்கு போன் போகுது, ஏமா பிசாவுக்கு மாவு ரெடி பண்ணி வை, ஒரு 2000 பேர் குமிக்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க ஒரு பிளான் போடலாம், ஆனா கர்த்தர் போட்ட பிளான்ல நீங்க இருந்துட்டீங்கன்னா வெளிச்சத்தை நீங்க இருக்கிற இடத்துக்கே கர்த்தர் கொண்டு வருவார். இவனால சப்ளை பண்ண முடியல, வெயிட் பண்ணுங்க, வந்துகிட்டு இருக்கு பர்கருங்கிறான், இந்த பிஸா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஓவன்ல வைக்க எடுக்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும் விண்கல்ல பார்க்க வந்தவெல்லாம் அவன் கார்ல 10 சேர் எடுத்துட்டு போட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சேர் போட்டு பிஸாவும் பர்கரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அருமையானவர்களே, நீ சத்தியத்தின்படி நடந்தா உன்னை எந்த வனாந்திரத்திலையும் வாழ வைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கார். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க நினைக்கிறீங்க ஐயோ போனா ஒரு மாதம் சம்பளம் போயிருமேன்னு, போயிட்டு போகுது போ, 10 நாளைக்கு உரியதை சேர்த்து கர்த்தர் தர அவர் வல்லமை உள்ளவரா இருக்கார். உன் கற்பனைக்கு திட்டம்லாம் இடம் கொடுக்காத. அருமையான தேவ பிள்ளைகளை, என் வாழ்நாளில் நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்தில், இந்த 30 ஆண்டு கால ஊழியத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், நான் பார்த்த ஒரு விஷயம், தேவனுடைய ஜெபத்தையும் அந்த நேரங்களையும் புறக்கணித்து யாருமே உயர்ந்ததை நான் பார்த்ததில்லை. யாருமே உயர்ந்ததை நான் பார்த்ததில்லை. நலிவடைஞ்சு தான் போயிருக்காங்க. தேவனுடைய நாள் இழுத்து பூட்டிரு, வேலை எல்லாம் அது கர்த்தருடைய நாள். சொல்லு முதல்லையே, ஞாயிற்றுக்கிழமை என் தேவனுக்குரிய நாள். நீ 1 கோடி என்ன, பல லட்சம் பல கோடி நீ முன்னாடி பாரத்தில் கொண்டு வந்து போட்டாலும் நான் வரமாட்டேன். அந்த வேலை நடக்காது என்கிட்ட. வைராக்கியம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, 2வது காரியம்,
நான் ஒளியில் வாசம் பண்ண நான் செய்ய வேண்டிய இரண்டாவது, யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 8:12. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். எனக்கு அருமையானவர்களே, முதலாவது சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் ஒளியில் வாசம் பண்ணலாம். They are qualified to be in the light. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள் ஒளியிலே வாசம் பண்ணலாம். நான் கர்த்தரை பின்பற்றணுங்க, ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஒரு நாள் நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், அதுவும் கொஞ்ச நேரம் உட்கார நம்மளால முடியல. அடுத்த வாரம் நான் முழங்காலே நின்று பிரசங்கம் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி எல்லாரும் முழங்காலே நின்று கேட்கணும். அடுத்த வாரம் சேரே போடுறதில்லை. அப்ப எப்படி தூங்குறேன்னு பார்க்குறேன் நான். அப்புறம் எப்படி உனக்கு ஸ்லீப்பிங் வருதுன்னு பார்க்குறேன். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. நானும் முழங்கால நிற்கிறேன். உனக்கு என்னோட தானே போட்டி, ஓகே, நோ ப்ராப்ளம். நானும் களத்தில் இறங்கினேன், உன் போட்டிக்கு சமமா முழங்கால நிற்கிறேன், நெடு முழங்கால. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தான் ஒளியில் வாசம் பண்ணுகிறவர்கள். ஒளியில் நான் வாசம் பண்ணணும்னா நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இந்த வசனத்தை 12வது அதிகாரம் யோவான் 12:35 வாசிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு இயேசு, கொஞ்ச கால ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் அகப்படாதபடிக்கு ஒளியில் உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். நீங்க இயேசுவை பின்பற்றணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கொஞ்ச நேரம் வந்தா நம்ம எல்லாருக்கும் பரம திருப்தி. அதுக்கப்புறம் சபை ஞாபகத்தில் வராது, பால்தர் ஞாபகத்துக்கு வர மாட்டாரு, உங்களுக்கு ஜெபம் ஞாபகத்துக்கு வராது, வேத ஞாபகத்துக்கு வராது, எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா உலகத்தில் நம்ம பைத்தியமா இருக்கிறோம். பொருட்காட்சி போட்டா ஆளா போயிடுறாயா. என்னடா விளம்பரமே வரலையே, இன்னும் இல்ல, முன்னாடியே ரீல்ஸ்ல போட்டாங்க. ரீல்ஸ் போட்ட அடுத்த செகண்ட் அவன் இன்னும் ஒழுங்காவே கட்டமைக்கலப்பா, பரவாயில்லைங்க போயிட்டு வந்துட்டோம். ஆடி ஆஃபர் கடைக்காரனுக்கே லேட்டா தான் தெரியுது. நம்மால் வாசப்படியில் உட்கார்ந்துருக்கு. ஆனா அங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு மட்டும்தான் ஆபரே விழமாட்டேங்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. இயேசுவை நான் பின்பற்றுகிற ஒரு நபராய் நான் வாழ்கிறேனா? இயேசுவை பின்பற்றுகிறதுனா என்ன? நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. Love your God with all your heart, with all your mind, with all your soul. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கல்யாணம் ஆனவங்கெல்லாம் சொல்லுங்க, உங்க கல்யாணத்துக்கு நீங்க லேட்டா வந்தீங்களா? ஹலோ, உங்க கல்யாணத்துக்கு லேட்டா வந்தீங்களா? மாப்பிள்ளை லேட்டா வந்தாரா? பொண்ணு லேட்டா வந்துச்சா? டைமிங். அருமையானவர்களே, இங்க மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், எப்ப வரும். அன்பானவர்களே,
நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். இன்னும் சில வசனங்களை வாசிப்போம். 1 சாமுவேல் 12:14 வாசிங்க. 1 சாமுவேல் 12:14. 1 Samuel chapter 12 verse 14. நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இங்க அழகா விவரிச்சு சொல்றாரு. இயேசுவை பின்பற்றுகிறதுனா என்ன, எப்படி விளக்கமா சாமுவேல் தீர்க்கன் அழகாய் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, 3 காரியங்களை சொல்றாரு. 1, முதல்ல சொல்றாரு கலகம் பண்ணாம. அதுக்கு கீழே 3 விஷயத்தை சொல்றாரு. 1, நீ கர்த்தருக்கு பயந்து. 2வது, அவரை உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு நீர் கீழ்ப்படிந்தால் அவரை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாயிருப்பீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இருளிலே நடக்கிறவன் ஒருபோதும் வெளிச்சத்தை பின்பற்ற முடியாது. ஏன்னா அவங்க விரும்புறது இருள் தான். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய காரியங்கள் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இருளில் இருக்கிறதுனால தான் இருளையே விரும்புகிறார்கள். அருமையானவர்களே, சின்ன பிள்ளைங்களை நீங்க இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் எடுத்துக்கங்க. சின்ன பிள்ளைங்க, குழந்தைகள் ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு, பொம்பளை பிள்ளைகள் இந்த படுதாவை கட்டிக்கிட்டு, அந்த சின்ன பையனுங்க அந்த நோட்டையும் பேனாவையும் எடுத்துக்கிட்டு எவ்ரி டே அவங்க அந்த மசூதிக்கு போவாங்க. அங்க இருக்கிற அந்த மசூதியில் இருக்கிற தலைமைத்துவத்தில் இருக்கிறவர் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பார். குரான், உருது சொல்லி கொடுப்பார். நம்ம டெய்லி அனுப்ப வேண்டாம் சார், வார நாட்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருத்தர் கேட்குறாரு, உன் பிள்ளை படிக்கலைன்னா ஒரு சப்ஜெக்டுக்கு 2000 ரூபா காசு கொடுத்து டியூஷன் அனுப்புறியே, உன் பிள்ளைக்கு பைபிளே படிக்க தெரியலையே, பைபிள் வசனமே தெரியலையே, பாஸ்டருக்கு ஒரு ஃபீஸ் கொடுத்து நீ டியூஷன் அனுப்புனியா? அந்த எண்ணம் வருதா? பாஸ்டர்னா இலவசம், கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்க. நான் வாங்கலாம்னு இருக்கிறேன். நீ சர்ச்சுக்கு வர்றவங்கள்ட்ட எல்லாம், ஆமாம், குடும்பத்துக்கு 2500 ரூபா பீஸ் மாதம். நல்லா இருக்குல்ல? உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? காசு ஆசை பிடிச்சேங்க. ஆமாம், நான் மட்டும்தான் காசு ஆசை பிடிச்சேன், நீ எல்லாம் தண்ணியில் தான் செலவு பண்ணுற. கோவம் வருதில்ல? அப்புறம் அன்பான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இயேசுவை நம்ம எந்த விதத்தில் பின்பற்றுகிறோம்? அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள இருக்குதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே. ஏப்பா, விக்கிரகத்தை வணங்கணும்னா நீ கிளம்பு, முதல்ல தேவன் ஆராதிக்கிறன்னு வர்றவன் மாத்திரம் பின்னாடி வா. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தவன். 6 லட்சம் புருஷர்களை கர்த்தர் பார்க்கல. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருத்தனும் கவனிக்கப்படாம அவன் பாட்டுக்கு தனியா கிடந்தான் பாருங்க. அவனைத்தான் பிடிச்சி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மோசேயின் ஸ்தானத்தில் அடுத்த தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். அருமையான தேவ பிள்ளைகளை, உன் பிள்ளை ஆலயத்தை புறக்கணிச்சிச்சுன்னா, இயேசுவை பின்பற்றலைன்னா பின்னாடி பரிதாபமான நிலை வரும்.
எழுதி வச்சுக்கோங்க. நீங்க படிக்க வச்சிட்டதுனால, நல்ல வேலை வாங்கி கொடுத்துட்டதுனால, எல்லா செல்வாக்கும் இருக்கிறதுனால உங்க பிள்ளை நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்கன்னு நீங்க நினைக்க வேணாம். வசனமும் சத்தியமும் இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம் இல்லைன்னா உன் பிள்ளை கண்டிப்பா மோசமானதாகத்தான் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிற காரியத்தை, அப்ப தேவனுக்கு நாம் பயப்படணும். நமக்கு பாருங்களேன், சினிமாவுக்கு போறாங்க, நான் வேதனையோட சொல்றேன், சினிமாவுக்கு போறாங்க. போகும்போது எந்த கலகமும் வராது. கிளம்புங்க சீவி சிங்காரிச்சு, ஆமா அப்படியே சும்மா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அமக்களை படுத்திடுவாங்க ஜம்முன்னு. ஒரு பொருட்காட்சிக்கு அல்லது ஒரு வெளியில போகணும், ஹோட்டல்ல சாப்பிட போகணும், அப்படி வெளியில என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகணும், ஒரு சர்க்கஸுக்கு போகணும் அப்படின்னா எந்த கலகமும் வராது. மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருப்பாங்க. எல்லாரும் ரெட்டியா தயாரா. ஆனா சர்ச்சுக்கு போகணும்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சீக்கிரமா இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிடணும்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க வீட்டில். இந்த வார்த்தையை நீங்க சனிக்கிழமையே உபயோகப்படுத்திட்டீங்கன்னா சனிக்கிழமையே ஆரம்பிச்சிடும். சனிக்கிழமையே அவன் தீ மூட்டிடுவாங்க, அனல் மூட்டிடுவாங்க, அப்படியே கொந்தளிப்பாங்க. எல்லாரும் கொந்தளிப்பாங்க. எல்லாம் வண்டியில ஏறி உட்காந்து சர்ச்சுக்கு சீக்கிரமா வார்த்தை திட்டுறதுக்கு முன்னாடி போயிடுவோம். ஏன்னா நான் திட்டுறது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு, மற்றது எது சொல்றதும் ஞாபகத்தில் வரமாட்டேங்குது. அப்ப பின்னாடி ஒன்று சொல்லுது, எப்பா பாத்ரூம் வருது. ஒரு குரூப் சொல்லுது, என்னானாலும் சரி சர்ச்சில் போய் பார்த்துக்கலாம். இன்னொரு குரூப் சொல்லுது, சர்ச்சையும் போய் நார் அடிக்கணுமா, எதா இருந்தாலும் இங்கே முடிச்சிட்டு வா. எப்படிங்க நான் இயேசுவை பின்பற்றுறேன்னு நான் சொல்ல முடியும்? இதெல்லாம் இயேசுவை பின்பற்றதின் அடையாளமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லையே. ஊருக்கு போறதுன்னா எல்லாம் ரெடி பண்றோம், ஆனா தேவனுடைய காரியங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கிறது இல்லையே. கர்த்தருக்கு எந்த விதத்தில் நான் பயப்படுகிறேன் யோசித்து பாருங்க. குறிப்பா சொல்றாரு சாமுவேல் தீர்க்கன் தம்முடைய ஜனங்களுக்கு, கர்த்தர் கலகம் பண்ணாம நீ கர்த்தருக்கு பயப்படணும். இரண்டாவது, கர்த்தரை நீ சேவிக்கணும். முழு உண்மையாய், முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு கர்த்தரை மேல் அன்பு கூறுவாயாக. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, எல்லாத்துக்கும் காசு இருக்கும், ஆனா சர்ச்சுக்கு போற மட்டும் காசு இருக்காது. அது எப்படித்தானே எனக்கு தெரியல. கறி வாங்க காசு வந்துடும், மீன் எடுக்க காசு வந்துடும், புது துணி எடுக்க காசு வந்துடும், ஊருக்கு போறதுக்கு காசு வந்துடும். ஆனா சர்ச்சுக்கு போகும்போது ஐயோ பெட்ரோல் போடல, ஐயோ பஸ்ஸுக்கு காசு இல்லை, ஐயோ காணிக்கை கொடுக்கறதுக்கு காசு இல்லை. மற்றதெல்லாம் 3 மாசத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேரா இருப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தரை சேவிக்கிற அனுபவம் இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இல்லை. உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உபாகமம் 11:28, கர்த்தரின் கற்பனைகளுக்கு, வாசிங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். சாபமும் வரும்.
இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தில் சாபம். வெளியில வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, உள்ள ஒண்ணுமே இல்லை, அழுக்கு சாக்கடையும் நிறைந்ததா இருக்குது. காரணம் என்ன? தேவனுடைய பின்பற்றுகிற அனுபவம் இல்லை. சங்கீதம் 16:4 சாக்கியோன் ரொம்ப அழகா சொல்றாரு. வேத வசனம் சொல்லுது, சங்கீதம் 16:4, 16:4, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அந்நிய தேவனை நாடி நீங்க கர்த்தரை பின்பற்றுகிறவர்களா இல்லைன்னா வேற யாரை பின்பற்றுகிறவர்களா இருக்க போறீங்க? அப்ப தேவன், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவருடைய வாழ்க்கையில வேதனைகள் பெருகும். இப்ப இந்த வேதனைகளுடைய காரணம் என்ன? நான் தேவனை பின்பற்றாததுனாலே. கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்தவருக்கு கீழ்ப்படிந்து நான் பின்பற்றியே ஆகணும். நான் சாக்கு போக்கு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரூத்து நகோமியும் பெத்லகேமை நோக்கி போகிறார்கள். பெத்லகேமை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரூத்து நகோமி பேசிக்கிறாங்க. ஓர்பால்ட்ட சொல்றா, நகோமி, அப்பா நீ புறப்பட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு, உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகும், நீ சந்தோஷமா போ. உடனே ஓர்பால் முத்தமிட்டு கடந்து சென்றாள். நகோமி அதே வார்த்தையை தான் ரூத்து கிட்ட சொல்றா. ரூத்து சொல்றா, இந்த பேச்சே இருக்கக்கூடாது. வாசிங்க, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. ரூத்து 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். என்னோட பேசாதீங்க. எவ்வளவு உறுதியாய் பின்பற்றின இந்த ரூத். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம கர்த்தரை உறுதியாய் பின்பற்றுகிறோமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம், உன் குடும்பம் என் குடும்பம், உன் வாழ்க்கை என் வாழ்க்கை, எல்லாம் சொல்லி பின்பற்றுகிறாள். இன்னைக்கு இயேசுவை தேடி வர்ற நாம எதிர்பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறோம். நான் அன்றைக்கு அதிகாலை ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த பாட்டை நினைவுபடுத்தினார். அரியலூர் வெஸ்லி ஐயா பாடின பாட்டு. என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். நம்ம ஜெபம் என்னவா இருக்கு? எடுத்தோடனே எங்க பாஸ்டர் நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, எங்க ஊழியக்காரரை உயர்த்தணும் ஆண்டவரே, எங்க ஊழியக்காரரை கர்த்தர் மேன்மைப்படுத்தணும் ஆண்டவரே, எங்க சபையில் 1000 பேர் வரணும் ஆண்டவரே. யாராவது இப்படியே ஜெபம் பண்றான்? நம்ம எடுத்த உடனே ஆண்டவர் மிரண்டு போற மாதிரி, ஆண்டவரே கடனை கட்டணும் ஆண்டவரே, ஆண்டவரே என் பிரச்சனை தீர்ணும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு பக்கம் வேலை செய்ய மாட்டேங்குது ஆண்டவரே. செய்யாது செய்யாது, ஒரு பக்கம் வேலை செய்யாது, அது நிற்க போகுது. அப்புறம்தான் இருக்குது சங்கதி. கருமையான தேவ பிள்ளைகளை, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரிடத்துல நம்ம தேவையத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நன்றி சொல்றோம்மா கர்த்தாவே, இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்காய், இந்த குடும்பத்தை கொடுத்ததுக்காய், பிள்ளைகளை கொடுத்ததுக்காய், இந்த பொருளாதாரத்தை கொடுத்ததுக்காய், ஆசீர்வதித்ததுக்காய், சுகத்தை கொடுத்ததுக்காய், இந்த சபைக்காக, இந்த ஊழியருக்காக, எங்களுடைய அன்புக்காக, ஐக்கியத்துக்காக, ஒருமனதுக்காக,
எங்கள் வாழ்க்கைக்காக, இந்த வீட்டுக்காக, வாசலுக்காக, சமாதானத்துக்காக, வாகனத்துக்காக, எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அன்பான தெய்வ பிள்ளைகளை, நாம் நினைச்சுக்கிறோம் நான் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். நாம் எல்லாம் இருளின் ஆதிக்கத்துக்குள் போயிட்டு இருக்கிறோம். இருள் நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கு. நாமெல்லாம் நினைச்சுக்கிறோம், ஓ 1000 வாட்ஸ் பல்பு போட்டு வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் வெளிச்சத்தில் நிற்கிறேன். நீங்கள் வெளிச்சத்திலே வாசம் பண்ண வேண்டுமானால் தேவனை பின்பற்ற வேண்டும். ரூத்தினுடைய வாழ்க்கை இருளாய் போனது, நகோமியினுடைய வாழ்க்கை இருளாய் போனது, ரோர்பாலுடைய வாழ்க்கை இருளாய் போனது. ஆனா வெளிச்சத்துக்கு வந்தவங்க யார் மட்டும் தெரியுமா? நகோமி, ரூத்து மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வந்தார்கள். அவர்களை கர்த்தர் காரிருளில் இருந்து ஒளிதர் போவாசின் மூலமாக கர்த்தர் ரூத்துவை ஆசீர்வதித்து ரூத்துவை ஒரு ஒளிதரும் தீபமாகவே கர்த்தர் மாற்றினார். எனக்கு அருமையானவர்களே, நீங்க ஒளியில் வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒளி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஒளி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் இந்த கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நாம என்ன சொல்றோம், நம்ம என்ன, இவங்க என்ன சொல்றது, நாம் என்ன கேட்கறது? இப்படி ஒரு பிடிவாத குணத்தில் நாம் இருப்போமே ஆனால் நாம ஒளியில் வாசம் பண்ண வழியே இல்லைங்க. காரிருள், இன்னும் இருளுக்குள்ளதான் நம்ம போறோம். The deep darkness will cover. நம்முடைய வாழ்க்கை அது இருள், காரிருள் மூடி போடும். நம்ம அந்தார இருள தள்ளப்படுவோம். வெளிச்சத்துக்கு வாங்கன்னு கர்த்தர் கூப்பிடுறார். நீ வெளிச்சத்துல வந்து என்னோட நீ வாசம் பண்ணு, என்னை பின்பற்று. யோசுவா தேவனை பின்பற்றினார், ரூத் தேவன் பின்பற்றினாள். அவளுடைய வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக மாறினது. மோவாபியர்கள் யார்? யாருக்கு பிறந்தவர்கள்? லோத்துவுக்கும் லோத்துவுடைய மகளுக்கும் தவறான முறையிலே பிறந்தவர்கள், இல்லீகலா பிறந்தவங்க, அருவருப்பானவர்கள். ஆனா அந்த மோவாபின் குடும்பங்களிலே, மோவாபின் வம்சாவளியிலே வந்த ரூத்தை கர்த்தர் அசுத்தமாய் இருந்தவளை, அசுத்தமாய் கண்டுபிடிக்கப்பட்டவளை, இருளில் இருந்தவளை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி, ஆண்டவர் தாவீதின் வம்சாவளியிலே இயேசு பிறந்த வழியிலே அந்த ரூத்துவுக்கும் கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை கொடுத்து மகிமைப்படுத்தினார். அதான் மகிமை. நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா வெளிச்சத்துக்கு வந்துருங்க, வெளிச்சத்துக்கு வாசம் பண்ணுங்க. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லி நிறைவு செய்கிறேன். வாசியுங்கள் யோவான் 12:36. யோவான் 12:36. யோவான் 12:36. உங்களோடு இருக்கையில், ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். எனக்கு அருமையானவர்களே, மூன்றாவது நான் ஒளியில் வாசம் பண்ண என்ன செய்ய வேண்டும்? விசுவாசமாய் இருக்க வேண்டும். முதலாவது என்ன பார்த்தோம் நம்ம? ஒளியில் வாசம் பண்ண நான் செய்ய வேண்டிய காரியம், முதல் காரியம் சத்தியத்தின்படி நடக்கணும். இரண்டாவது உத்தமமாய் நான் பின்பற்ற வேண்டும். அப்பதான் நான் ஒளியில் வாசம் பண்ண முடியும். ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நான் சரியில்லை அப்படின்னா ஒளியில் வாசம் பண்ண முடியாது. ஆனா மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசமாயிருங்கள். விசுவாசமாய் இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த 36வது வசனத்தில், ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நம்பிக்கையோடு இருங்க. வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 43 முதல் 48 வரைக்கும் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ
தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று அவள் சுகத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தாள். எனக்கு அருமையானவர்களே, she tried uttermost. எவ்வளவு பணம் செலவழித்து, தன் ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்து, மருத்துவர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பார்த்து சுகம் பெற நினைத்தாள். முடியாமல் போயிடுச்சு. அவருடைய வியாதி குணமாகல. 12 வருஷ போராட்டம், இருள் நிறைந்த வாழ்க்கை, நிம்மதியே இல்லை. பார்த்தாலும் இப்படி போராட்டமாவே இருக்கான். விசுவாசமாவே அவர் நம்பிக்கையோடு எல்லாம் இழந்து போச்சு. அப்ப அவன் முடிவு செய்யறா, எப்ப இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு சுகத்தெல்லாம் கொடுக்கிறாரா, இந்த பெரும்பாடுகிற விஷயத்தை, இந்த உதிரத்தின் ஊரலை எப்படி போய் ஒரு ஆம்பளை கிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஆகவே நான் ஒண்ணு செய்யறேன், ரகசியமாய் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில் நான் தொட்டு விட்டால் அப்படியாவது எனக்கு இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவளுக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளை, நான் சொன்னேன்லவா, கர்த்தர் உன்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போறாருன்னா, வனாந்திரத்தில் நீ விசுவாசமா இருந்தன்னா அந்த வனாந்திரத்திலையும் உன் வியாபாரத்தை களை கட்ட வைப்பார், உன் தொழிலை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையான, வறட்சின்னு கவலைப்படக்கூடாது, நம்பிக்கையோட இருக்கணும். ஆண்டவர் மேல நம்பிக்கையோட இருக்கணும். நீ எதிர்பார்த்து இருக்கலாம், இந்த பணம் வந்தா நல்லா இருக்குமே ஆண்டவரே அப்படின்னு. வராம தடையா இருக்கா, கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் வேறொரு வழியில ஒரு மாபெரும் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். இந்த விண்கல் வரும்னு அவன் கனவா கண்டா. இந்த விண்கல் வந்து அந்த இடத்துல உழுவணும், வண்டி நிறுத்தி இருக்கிற இடத்துல. தேவன் ஒரு சின்ன ஒரு பொடி கல் அப்படி வாயில ஊதி விட்டுருப்பாரு. அது சும்மா கிடக்காம, சும்மா கிடந்த கல் அங்க கிடந்தது, அது வாட்டுக்கு வந்து தீயா பிளம்பா. அதை அத்தனை பேரும் பார்த்தவன் பூரா வந்து இது பண்ணி இங்க வியாபாரம் களை கட்டி, இவன் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் விற்க வேண்டியதெல்லாம் ஒரே நாள்ல வித்துட்டான். அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் அப்படியாய் அற்புதத்தை செய்கிறவர். இந்த ஸ்திரீ இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொடுவதற்கு முயற்சிக்கிறாள். கூட்டம் அலமோதுது, இவன் மனசு தளர விடல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சாச்சு, கடைசி நம்பிக்கை இயேசுதான். இயேசுகிட்ட போவோம். வேகமாய் ஓடி போய் யாருக்கு தெரியாம வஸ்திரத்தை தொட்டுட்டா. ஒரு வல்லம் அடிச்சுது பாருங்க, ஒரு பவர் அவரை தொட்டுச்சு பாருங்க, ஒரு பவர் அவர் தெரிந்து புறப்பட்டுச்சு பாருங்க. அவளுடைய 12 வருட காரிருள் வெளிச்சத்துக்கு வந்தது. 12 வருட இருள் அப்படியே திடீர்னு ஒரு லைட் போட்ட மாதிரி வெளிச்சமாய் மாறியது. அவளுடைய சரீரம் அப்படியே பலனற்றிருந்த சரீரம் அப்படியே பலன் கொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்தார். நிமிஷத்துல, அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் விசுவாசமாய் இருந்தால் கர்த்தர் உங்களுடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவார். நீங்க நினைக்கிறீங்க, இந்த சில பேர் கணக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, இது வந்தா அது செஞ்சிடணும், இது வந்தா இது செஞ்சிடணும், இது வந்தா இது செஞ்சிடணும். முதல்ல எழுதுவாங்க. பணம் கைக்கு வரும்போதே, அங்கிருந்து வரும்போதே 4 ஆட்டுக்கால், ஒரு குடல், ஒரு தலைக்கறி, அதுல 1000 ரூபாய். இந்த லிஸ்ட்ல எழுதுன கணக்குல அது இருக்காது. நடக்குதா இல்லைங்களா? நடக்குதா இல்லையா? இங்க வந்து என்னையா இத்தனைய வச்சிருக்கிற, எப்படியா? ஒன்றும் இல்லை, இந்த வாரம் பூரா தான். ஒன்று வறுத்து வை, இல்லை வச்சு வரு, 2ல ஏதாவது ஒன்று செய். ஓட்டு அடிச்சு அதை இதையும். இன்னும் சில பேர் இருக்காங்க, 1 கிலோ வாங்கி 4 துண்டா எடுத்து அதை 4 ஒரு மேனிக்கு ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டியா செஞ்சு அசத்து வாங்கிய குடும்பத்தை. அப்படிலாம் உண்மையால பாக்கியம்தான். அப்படிலாம் ஒவ்வொன்று டிஃப்ரெண்டா
வெரைட்டியா வந்து பார்க்கும்போதே மணக்கிற மனம். ஆடா 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 ஆடா. அருமையான தேவ பிள்ளை, இங்க மணக்குது, ஆனா அங்க கணக்கு போச்சு. பட்டியலில் இல்லாததெல்லாம் நம்ம நடந்திருக்குது. அருமையான தேவ பிள்ளைகளை, நானும் அப்படியெல்லாம் கணக்கு போட்டிருக்கிறோம், நானும் பாசமாலாம். இப்போ எல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் முடிச்சுட்டு தான் கணக்கு பார்க்கறது. இந்த ஆரம்பத்திலே கணக்கு பார்க்குற வேலையெல்லாம் கர்த்தர்கிட்ட ஆகாது. எல்லாம் கொடுப்பாரு, முடிச்சுட்டு கணக்கு பார்த்துக்குவோம், முடிச்சுட்டு கணக்கு பார்த்துக்குவோம். ஆண்டவருடைய காரியங்கள் அப்படித்தான். அற்புதமா அற்புதமா இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்டார், அற்புதம். இவன் நினைச்சிட்டா யாருக்கு தெரியாது அப்படின்னு. இயேசு கேட்கிறார் கூட்டத்தில், என்னை தொட்டது யார்? Jesus asked among the crowd, who touched me? யார் என்னை தொட்டது? இவன் நடுங்கிட்டு இருக்கிறா, பயத்தில் இருக்கிறா. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரே, அடுத்தது பேர் சொல்லி கூப்பிட போறாரு அப்படின்னு. உடனே நான் தான் தொட்டேன், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் கண்டேன். ஸ்திரியே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ வீட்டுக்கு போ, சமாதானத்தோட போ, நிம்மதியா போ. இன்னைக்கு ஏன் நமக்கு நிம்மதியா போக முடியல? பாஸ்டர் திட்டினது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது, விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. உங்களுடைய இருள் மாறணும்னா கட்டிடத்தில் விசுவாசமா இருக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் அனுபவிக்கிற ரகசியத்தை சொல்றேன். எதுவுமே நடக்கல, வியாபாரமே ஆகல, ஒண்ணுமே நடக்கல, பணமே இல்லை, வேலையே இல்லை. சில பேர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். நான் சிரிச்சிருக்கிறேன் உள்ளுக்குள்ள. என்னன்னா, கரூர்லேயே வேலை இல்லைங்க. கரூர்ல வேலை இல்லையா? 46 வருஷமா கரூர்ல குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன். நான் போகாத வேலை இல்லை. மூட்டை தூக்கம் மட்டும்தான் போகல, அது நம்மளால முடியல. எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்தாச்சு. வேலை இல்லைன்னு எப்படி நீ சொல்ற? உனக்கு வேலை பார்க்க தெரியல. எனக்கு அருமையானது வேலை. அவங்க சொல்லுவாங்க கூசாம, வேலை இல்லை. நீ விசுவாச கண்களை திறந்து பார். நீ வேலை இல்லைன்னு சொல்ற அதே ஊர்ல தான் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க. இதே பட்டணத்துல தான் கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டத்துக்கு வளர்ந்து வந்து வீடு வாசல் எல்லாம் வாங்கி, வாகனங்கள் வாங்கி, அதெல்லாம் மல்டிப்ளை ஆகி கோடீஸ்வர நிலைமைக்கு போயிருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சிறிய ஆரம்பம் இது உலகத்தானுக்கு. ஆனா நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்ற ரகசியம் என்ன தெரியுமா? வேலை இல்லையா? உங்களுக்கு கடையில் ஒன்றும் நடக்கலையா? கடையை மூடு. வேலை இல்லையா? உன் குடும்பத்தோட வீட்டை அடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே உக்காரு, முழங்கால போடு. வீட்லேயும் ஜெபம் பண்ண முடியல, டிஸ்டர்பாக இருக்கா? சர்ச்சுக்கு வந்துரு, குடும்பத்தோட முழங்கால் போடு, சோறு கட்டிட்டு வந்துரு. என்னையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ சோறு கட்டிட்டு வந்துரு. உன் சோறை நான் பங்கு போட மாட்டேன். வந்துரு, முழங்கால் போடு. அன்னைக்கு முழுதும் ஜோமுன்னு. அருமையானவர்களே, உன் கடையை தேடி கூட்டம் வரல, என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன். நான் சவாலாக நான் சொல்கிறேன், வேலை உன்னைய தேடி வரும். ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். செட்நாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சகோதரர் புலம்புவார். இன்னைக்கு பாடின பாட்டு அதுதானே, குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன், நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதால். குறையவே சொல்லிட்டு இருக்க கூடாது.
வந்து அது சரியில்லை, இது சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. நான் சொன்னேன், கர்த்தர் உன்னை ராஜாவை போல வைக்க போறார். நான் எனக்கே தெரியல, கர்த்தர் தூக்குனாரு பாருங்க. நீ இந்தியாவிலே இருக்க லாய்க்கலடா, உன்னை வெளிநாட்டில் கொண்டு போய் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு கர்த்தர் ஒரு தம்ல தம்ல அப்படி தூக்கி கொண்டு போய் கர்த்தர் உயரத்தில் நிறுத்தினார். ராஜா அதை செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளை, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 35 வருஷத்துக்கு முன்னாடி பழகின ஒருத்தங்களை நாங்கள் மார்க்கெட்டில் பார்த்தோம். எனக்கு அந்த சகோதரி பேரெல்லாம் மறந்து போச்சு. மேசாக்கு பேரையும் என் பேரையும் கரெக்டாக சொல்லுது. எனக்கு முகம் ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். உங்கள் அத்தை வீட்டுக்கு வருவீங்கல்ல, அத்தை வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் இருப்போம்ல, நாங்கள் தான் தெய்வானையினுடைய 2வது பொண்ணு அப்படின்னு அப்படியே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. பழசெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் வந்து நான் நினச்சி பார்க்குறேன். இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செஞ்சதெல்லாம் நினச்சி பார்க்குறேன். எவ்வளவு அற்புதங்களை அதிசயங்கள் எல்லாம் நினச்சி பார்க்குறேன். எனக்கு அருமையானவர்களே, எங்களை பற்றி அந்த சகோதரி சொன்ன ஒரு விஷயம், உங்கள் அம்மாவனுடைய அந்த வேலையை நாங்கள் மறக்கவே முடியாது சாத்ராக். ஏன்னா தீபாவளி சமயத்தில் தைக்க முடியாது, அவ்வளவு துணி. எங்களை எல்லாம் கொடுமைப்படுத்துவாங்க வீட்டில். என்ன கொடுமை தெரியுமா? நம்ம சின்ன ஆளுங்க, சின்ன பிள்ளைங்க, அப்பவே காஜா எடுக்கணும், எம்மிங் பண்ணணும், கொக்கி கட்டணும், பட்டன் கட்டணும். எப்ப? 6வது வகுப்பு படிக்கும்போது. பிஸ்னஸை உண்மையாலுமே நாங்கள் அப்போ டெவலப் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு கொடி கட்டி பறந்துருக்கலாம் பசுபதி பாளையத்தில். அருமையானவர்களே, எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை உயர்த்த விசுவாசம்தான் ஆதாரம். நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க. ஓனர் வேலை கொடுப்பா, இந்த வர்றவங்க போகிறவங்க வேலை கொடுப்பாங்க. இந்த செய்தி, இந்த வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன் நான். தீர்க்கதரிசி கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க, இஸ்ரவேலுடைய ராஜாக்கள் போறாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, பள்ளத்தாக்கெங்கு வாய்க்கால்களை வெட்டுங்கள். எப்பா எல்லாம் டிக் த கிரவுண்ட். இந்த வேலையில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பள்ளங்களை வெட்டுமோ, எப்பா ஏற்கனவே டயர்டாக இருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம், இதில் நீ பள்ளத்தை வெட்டு குழியை வெட்டுன்றிய, ஏன் அந்த குழியில எங்களை போட்டு அடக்கம் பண்ண போறியா? நீ வெட்டியா? நீ இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் பார்க்க மாட்டீங்க. காற்றும் வராது, மழையும் வராது, ஆனா பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். இவங்க விசுவாசத்தோட செய்யறாங்க. காத்து வந்தா தானேங்க மழை வரும். காத்து வரலன்னா எப்படி மழை வரும்? வடகாற்று மழையை கொண்டு வரும். ஒவ்வொரு திசைக்கும் மழைக்கு அர்த்தம் இருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடமலை ஒரு பக்கம், அடமலை பெய்யணும்னா ஒரு திசையிலேருந்து காத்தடிக்கணும், சாரல் மழை பெய்யணும்னா ஒரு திசையிலேருந்து காத்தடிக்கணும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு காற்றுக்கும் ஒவ்வொரு மழைக்கும் கனெக்ஷன் உண்டு. கர்த்தர் சொல்லிட்டார், இதெல்லாம் பார்க்க மாட்டேன், ஆனால் பள்ளங்கள் நிரப்பப்படும். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதிரிகளின் தேசம் ஏதோம் தேசம். ஏதோம் தேசத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரு வெள்ளத்தை புறப்பட பண்ணினார். புறப்பட்டு வந்த தண்ணீர் கொஞ்ச நேரத்தில் அவங்க வெட்டி வச்சிருந்த எல்லா குழிகளையும் பள்ளங்களையும் நிரப்பினது. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஐயா வேலைக்கு போறேன், ஒண்ணுமே என் கையில் மிஞ்ச மாட்டேங்குது,
நீ இருள் இருக்கிறதுனால தான் நீ அதை பார்க்குற. நீ வெளிச்சத்துக்கு வா, விசுவாசமாயிரு. கர்த்தர் இதுல மீதியான துணிக்கு எடுக்க என்னை கர்த்தர் பலப்படுத்த போறார். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, விசுவாசிங்க. ஆண்டவரே இது கொஞ்சம்தான், ஆனா இந்த கொஞ்சத்துல நான் மீதி எடுக்க போற ஆண்டவரே, நான் நம்புறேன் என் கர்த்தர் அதை செய்ய போகிறார். நீங்க இந்த 31ஆம் தேதி கணக்கு பண்ணி நீங்க பார்க்கும்போது, நீங்க வாங்கினதை விட, உங்களுடைய செலவுகளை விட, உங்களுக்கு கர்த்தர் தந்தவைகள் எவ்வளவு பெரிதானவைகள் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை உங்கள் மனதிலே பதிய வையுங்கள். ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க வெளிச்சத்தில் வாசம் பண்ண என்ன செய்ய வேண்டும்? 1, சத்தியத்தின்படி வைராக்கியமா இருங்க. கர்த்தருக்காக வைராக்கியமா இருங்க. வெறும் பேச்சு ஒண்ணுக்கும் பிரயோஜனம் ஆகாது. உங்க செய்கையில சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல, தானியேலை போல செயல்பாட்டிலே, உங்களுடைய நடக்கையிலே நீங்கள் சத்தியத்தின்படி நடந்து வாருங்கள். 2வது, வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் வெளிச்சத்துக்கு வரணும்னா, வெளிச்சம் உங்கள் வெளிச்சத்திலே வாசம் பண்ண வேண்டுமானால் நான் செய்ய வேண்டிய 2வது காரியம் என்ன? உத்தமமாய் பின்பற்றணும். எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நான் கர்த்தரை பின்பற்றி ஆகணும். 3வது, விசுவாசமாயிருங்கள். விசுவாசத்தோட எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களை நடத்துவார். நம்புங்க, நம்புங்க. போறீங்களா, ஜெபத்தோடு ஆரம்பிங்க. ஆண்டவர் எந்த வேலையானாலும் சரி, கர்த்தாவே இந்த நாளில் நான் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், ஆசீர்வதிங்க. இன்னைக்கு ஆட்களை கொண்டு வாங்க, இந்த வேலையை நல்லா முடிக்கணும், சிறப்பானதாக முடிக்கணும். இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போகணும். அதுக்குரிய திறமைகளை, ஞானத்தை தாங்க. இந்த டார்கெட்டை இன்னைக்கு நான் முடிக்கணும் ஆண்டவரே, அதுக்கேற்ற பலனை தாங்க. அச்சீவ் பண்ணுங்க. டார்கெட் எல்லாம் முடிக்க கர்த்தர் பலனை தருவார். அருமையான தேவ பிள்ளைகளை, சோம்பர் கையால் நீங்க சாப்பிடுவீங்கன்னா வருத்தத்தோட புசிக்க வேண்டியது இருக்கும். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். நீங்க கறி மீனெல்லாம் வாங்கி திங்க வேணாம், டெய்லி வாங்கி தின்னுங்க. ஆரோக்கியம் அதுதான். வெறும் மண்ணு மாதிரி சோறவே வாங்கி திங்கக்கூடாது, புத்தி வளராது. கார்போஹைட்ரேட்டாவே தின்னோம்னா, கொரியன் ஃபுட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. இனிமேல் இந்தியன் ஃபுட்டெல்லாம் வேணாம். கொரியன் ஃபுட்டு பார்த்துருக்கீங்களா? ஒத்துலூண்டு கப்பில் சோறு வச்சிருப்பான், 2 பேருக்கு இவ்வளோ பெரிய மீன் வாங்கியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய மீன் நம்மெல்லாம் பார்த்ததே இல்லை. நிறைய பேர் சொல்கிறான் கடல்ல இல்லை, கரூர்ல இல்லை. அவிசுவாசப்படாத, அவிசுவாசப்படாத. இந்த 1/2 கிலோ 1/4 கிலோ எல்லாம் செத்து போன மாதிரி வாங்கினேன். 5 கிலோ 10 கிலோ. அதே மாதிரி கர்த்தருக்காக என்ன செய்யணும்? உழைக்கணும், பாடுபடணும், ஓடணும், ஒட்டியாரணும், வரணும். தின்னு விட்டு நகர முடியாமல் அங்கேயே படுத்துக்கிட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்க கூடாது. தின்னு நடந்தே வா, சர்ச்சுக்கு இழுத்துக்கிட்டு வா, தூக்கிட்டு வா. கர்த்தர் அதுக்குரிய பலனை தருவார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடுவோமா? இந்த 3 காரியங்களை நாம் பின்பற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. பலிபீடத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன். இந்த லிரிக்ஸை பாடுவோம். இந்த வருஷம் இந்த வார்த்தைகளை பாடி குறைவை நினைக்காதீங்க, விசுவாசமா இருங்க. இருளில் நீங்க இருக்கக்கூடாது. இனிமேல் இருளிலே நடக்கக்கூடாது. நீங்கெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்துக்கு வாங்க, வெளிச்சத்தில் வாசம் பண்ண விரும்புங்க. நீங்களும் வெளிச்சத்தில் நடங்க, உங்க பிள்ளைகளை வெளிச்சத்தில் நடக்க வைங்க. இந்த சபை வெளிச்சத்தில் நடக்கிற சபையா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். Glory to God. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் வாய்களை திறந்து கண்களை மூடி தேவ சமூகத்தில் பிரகடனப்படுத்துங்க, அறிக்கையிடுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே குறைவை எண்ணி புலம்புவதை நான் நிறுத்துவேன். நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால் இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது இனியும் இல்லை. ஆமென். ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, எல்லாம் அறிக்கையிடுவோம்.
வாய்களை திறந்து கர்த்தாவே துதிக்கிறோம். நிறுத்துவே நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா என்பது எனக்கு நடத்துபவர் இருப்பதா குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா சொல்லுவோம் குறைவை எண்ணி புலம்புவதை நிறைவாய் என்னை நடத்துபவர் இல்லை என்பது எனக்கு இல்லை தொல்லை என்பது இடியுங்கள் இல்லை என்பது எனக்கு இல்லை தொல்லை என்பது துளியும் இல்லை தொல்லை இல்லை இல்லை தொல்லை இல்லை இயேசுவே ஆவியானவரே இரண்டனை நல்லவர் ஆண்டவரே வெளிச்சத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவே எங்கள் ஆவியானவரே கடலும் என்னை ஒடுக்க முடியாதே கடலில் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார் கடலும் என்னை ஒடுக்க முடியாதே கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார் கடல் மேல் என்னை சொல்லோ கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? You got to praise. Hallelujah. கர்த்தர் நல்லவர் நல்லவர் இரக்கத்தின் ஐஸ்வரியவானே நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் நம்மோடு திட்டவட்டமாய் பேசியிருக்கிறார். அன்பானவர்களே, ஒளியிலே வாசம் பண்ண விரும்புங்க. நடக்காத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எனக்கு செலவு மேல செலவு வந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஒளியினிடத்தில் வாருங்கள். உங்க பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஒளியிலே வாசம் பண்ணும் போது தேவன் சத்தியத்தின்படி நான் நடக்கும் போது அவருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது எனக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுவார். அக்கினி சூளையில கொண்டு போய் தூக்கி போட்டாங்க. எனக்கு என்ன ஆண்டவர் இல்ல. அக்கினி சூளையின் நடுவிலே நாலாவது ஒரு நபராக ஆவியானவர் உள்ளே பிரவேசித்தார். சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். இந்த காலை வேளையிலே உங்களுக்கு எனக்கு அவர் அப்படி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரை நம்புங்க, உத்தமமாய் பின்பற்றுங்க. அவருக்கு பயந்து அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்படிங்க. நான் எதுக்கு கீழ்ப்படியணும்னு நினைச்சீங்கன்னாலே நீங்க இருள் இருக்கிறீங்க. அந்த இருள் வேணாம், உங்களை அழிச்சிரும்.
அதுக்காகவா ஆண்டவர் கொண்டு வந்தார் உங்களை? அதுக்காகவா இவ்வளவு மகிமையை கொடுத்தார்? அதற்காகவா இந்த குடும்பத்தை கொடுத்தார்? அதற்காகவா இந்த பிள்ளைகளை கொடுத்தார்? அதற்காகவா இந்த தொழிலை கொடுத்தார்? அதற்காகவா இந்த திறமைகளை தாளந்துகளை கொடுத்தார்? அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்படியணுன்றதுக்காக. ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? விசுவாசமா இருங்க. ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து தான் கர்த்தர் அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பார். ஐயா, நான் வனாந்திரத்தில் இருக்க, என்னால முடியல. வனாந்திரத்திலே கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார். எதுவுமே நடக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் வியாதி குணமான பாடு இல்ல. இல்ல, எந்த இடத்துல நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் வெளிச்சத்தை அனுப்புவார். உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்கும் போது எப்படி 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் இருள் அகன்றதோ அதே போல இருள் அகழும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துவார். கர்த்தாவே, இந்த பகற்காலத்துல பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த மகனாய் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த சபையை நீர் எவ்வளவு நேசிக்கிறீர். இங்க இருக்கிற மக்களை, சிறியோரையும் பெரியோரையும் முதியோரையும் வாலிபர்கள் இளைஞர்களையும் நீ நேசிக்கிறீர். அதற்காகத்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. தகப்பனே, இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு பிள்ளைகள் ஒளியிலே வாசம் பண்ண, கர்த்தரோடு இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உலகத்தார போல நாங்க இருள வாழ விரும்பல ஆண்டவரே. இருளிலே கிடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நாங்க வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம்ப்பா. இந்த வெளிச்சத்தை பிடித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அதுக்காக வைராக்கியம் பாராட்ட உதவி செய்யுங்க. தொடர்ந்து உங்களுடைய கரம் எங்களை நடத்தட்டும். ஆசீர்வதி. பிள்ளைகளுடைய போக்கில் மரத்திலும் கூட வார். தேவைகள் எல்லாம் சந்திங்க. யாரெல்லாம் இன்னைக்கு பாரத்தோட இந்த சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு வாஞ்சிக்கிறாங்களோ, கைகளை உயர்த்துகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். இன்னைக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் நிறைவான பலனை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. முன்னும் பின்னும் தூதர்களை வைத்து காவல் புரிங்க. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, சமாதானம், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை விருந்தும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.